வெல்கம் பேக் டு அவர் சேனல் TNPSC நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வந்து இது PGTRB 2025 கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வீடியோஸ் வந்து இதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் வந்து நமக்கு இப்போ போயிட்டுருக்கு. டே பை டே வந்து நம்ம ஒரு டாபிக் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் கிடைக்குது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 12K 16K அந்த மாதிரி பே பண்ணி தான் உங்களுக்கு இதுக்கான வீடியோஸ் கிளாஸஸ்லாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. as well as நோட்ஸ் ஆல்சோ. இப்போ வந்து ஃப்ரீயாக நோட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஆல்ரெடி யூனிட் 1 2 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண யூனிட்ஸ் வந்து யூனிட் 1 2 and 6. இப்போ யூனிட் 3 வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டே இருக்குது. யூனிட் 1க்கும் 6க்கும் ஆன நோட்ஸ் வந்து நமக்கு டெலிகிராம் சேனலில் வந்து பிடிஎஃப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. யூனிட் 2க்கான நோட்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து ஒரு ரெகுலரைஸ்டு ஒரு பிரிண்டபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதை ஒர்க் அவுட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. சீக்கிரமாகவே அதுக்கான பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் உங்களுக்கு நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அது போக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் சிலபஸில் ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஷன் பண்ணுற வீடியோஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. அது எல்லாமே நம்ம சேனலில் போனீங்க அப்படின்னா தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. யூனிட் 1 2 6க்கு எல்லாமே, யூனிட் 3க்கும் அவைலபிளாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஷன் வந்து 4 AM ஸ்டடி சேலஞ்ச் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து தனியாக அவைலபிளாக இருக்குது. அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த ஜஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கும் நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி ப்ரீவியஸ் UGC கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். தட் இஸ் வந்து இது ரீசெண்டாக 2024லேருந்து எடுத்த சில கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் என்ன நான் நோட்டீஸ் பண்ணது அப்படின்னா இது 2024 கொஷின்ஸில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம மறுபடி பார்த்தோம் அப்படின்னா அது இதுக்கு முன்னாடி ஒரு 2019 16 ஒரு 21 அந்த மாதிரி 2007 கேட்டது அந்த மாதிரி ரிப்பீட்டடாக இதுக்கு முன்னாடி கேட்ட சில கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஆர் கேட் நெட் அந்த மாதிரி தான் வந்து ரிப்பீட்டடாக வந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து அது வந்து நெட்டுன்னு இல்லாமல் லைக் வந்து கேட் ISRO அந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக இது என்னென்ன கொஷின்ஸ் இருக்குதோ அதெல்லாமே கவர் பண்ணிட்டோம்னாலே நமக்கு ரிப்பீட்டடாக அதை ரிவைஸ் பண்ண ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். ஓகேவா? திரும்ப வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அப்சர்ப்ஷன் லா. ஆக்சுவலாக இந்த லா வந்து என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன பிடிஎஃபாக வந்து டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஹேண்டியாக இருக்கும். டக்குன்னு என்னென்ன லா அப்படின்னு பார்க்குற மாதிரி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்சர்ப்ஷன் லா அப்படிங்கிறப்போ ஒரு லைக் வந்து இது மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் ரிப்பீட்டடாக ஆப்போசிட்டாக வரும் A + A* B ஆர் A* A + B இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்தது அப்படின்னா அந்த இன்னொரு வேரியபிளை அப்சர்வ் பண்ணி ஆன்சர் வந்து ஏயாக வரும். ஓகே, ஸோ அதை வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஏக்கு வந்து 4. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பவுண்டட் லா இருக்குது. பவுண்டட் லா அப்படின்னா இன்னொன்று நம்ம பார்த்துக்கலாம். ஐடென்டிட்டி லா. ஐடென்டிட்டினா என்ன? சேமாக இருக்கிறது. ஓகே, இப்போ A + 0 அப்படின்னா சேம் அதே நம்பரே வரதான் வந்து ஐடென்டிட்டி. ஓகேவா? அப்போ சிக்கு வந்து நமக்கு என்ன வரணும் அப்படின்னா இதில் வந்து C வரணும். ஓகே, ஸோ பவுண்டட் லா அப்படின்னா A + 1 = 1 ஆர் A.0 = 0 இந்த மாதிரி வரதான் வந்து பவுண்டட் லா. ஓகேவா? அது வந்து நம்ம டாமினன்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, அந்த பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஐடென்டிட்டி லா அப்படிங்கிறப்போ நமக்கு C. ஸோ பவுண்டட் லா அப்படிங்கிறப்போ இங்கே 1க்கு B வரும். ஓகே, அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா நமக்கே தெரியும். A* Bங்கிறப்போ இது தனியாக வந்துடும். தென் A* வந்து மறுபடியும் இது கூட மிங்கிள் ஆகி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறோம். தட் இஸ் வந்து இந்த ஏயை வந்து நம்ம ரெண்டு கூடையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. A* B ப்ளஸ் A* C இந்த ஏயை வந்து நம்ம ரெண்டுக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ அதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ வந்துட்டு ஏக்கு வந்து என்ன வருது? 4 1 4 1 2 3 அப்படிங்கிறப்போ ஆப்ஷன் 1 வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே,
நெக்ஸ்ட் வந்து இது நமக்கு கே மேப். ஸோ கே மேப்பில் வந்து அடிக்கடி வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் தரவாக இருக்கணும். ஓகே, கே மேப் வந்து ரிப்பீட்டடாக சேமாக அதே சொல்கிறாங்க அப்படின்னாலும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். அதனால தான் 01 00 01 11 10 அப்படிங்கிறப்ப நம்ம இந்த வேரியபிளை வந்து ஏ பார் ஏ, இங்கே வந்து நம்ம பி பார் சி பார், சி 0 வந்துச்சுன்னா பாரில் எடுத்துக்கணும். ஓகே, சி தென் பிசி, இங்கே பியோடது 1 இருக்கிறதுனால இது 0 இருக்கிறதுனால நம்ம சி பார்னு எடுத்துக்கிறோம். ஓகே, தென் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 0 1 2 3 4 5 6 7 அப்படி நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போது எந்தெந்த இடத்துல நமக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அங்கே மட்டும் 1 போடணும். ஸோ 1 3 1 3 தென் 7. ஓகே, இப்போ நம்ம வந்து சர்க்கிள் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு குரூப், தென் இது ஒரு குரூப். ஓகே, இது ரெண்டையும் பண்ணலாம், பட் தேவையில்லை அது நமக்கு. ஸோ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, இதுக்கு காமனாக பார்த்தீங்கன்னா ஏ பார், இந்த ரெண்டு டேர்முக்கும் காமனாக இருக்கிறது என்ன பி பார், ப்ளஸ் இதில் ரெண்டுக்கும் இங்கே காமனாக வர சான்ஸ் இல்லை. இது வந்து ஏ பாராக இருக்கும், இங்கே ஏயாக இருக்கும். ஸோ இங்கே ஏ டேர்ம் வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இது ஒரே ரோவில் ஒரே காலமில் வரதுனால நம்ம பிசி எடுத்துக்கிறோம். ஸோ ஏ பார் அப்படிங்கிறது நம்ம ஏ டேஷ் பி டேஷ் ப்ளஸ் பிசி அப்படிங்கிறப்ப நமக்கு ஆப்ஷன் 3 வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ரிவிஷனாக எடுத்துக்கோங்க. கொஸ்டின் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சர் ட்ரை அவுட் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 இது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இது நமக்கு பார்க்கும்போது ஒரு ஐடியா இருக்காது. தென் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஒன் டைம் நம்ம போய் ஆகணும், ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் போய் ஆகணும். பேரிட்டி பிட்ஸ் எதுக்கு, தென் வேரியபிள் லெங்த் இன்ஸ்ட்ரக்ஷன். வேரியபிள் லெங்த் இன்ஸ்ட்ரக்ஷன்னா நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும், தட் இஸ் சிஸ்க் அப்படிங்கிறது இல்லையா. ஸோ சிஸ்க் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ டிக்கு வந்து 2 அப்படிங்கிறது தெரியும். டிக்கு 2ங்கிறப்ப நமக்கு 2 ஆப்ஷன் இந்த இடத்துல வருது. ஏக்கு 4 அப்படிங்கிறதும் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஏக்கு 4 இதெல்லாம் நம்ம அந்த டைமில் பண்ணிகிட்ருக்க தேவையில்ல. ஓகேவா, கன்ஃபார்மாக தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இல்லைன்னா நம்ம அதை வந்து ஒன்ஸ் வந்து இது மாதிரி எழுதணும், அந்த டைமில் எழுதணும். அதுக்கப்புறமா இது மாதிரி நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிவிட்டு இதுக்கு 1 3 3 அப்படி பண்ணி நம்ம 16 பண்ணணும். பட் இது பண்ணுற நேரத்துக்கு நம்ம இதை வச்சே நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஓகே, வேரியபிள் லெங்த் இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறப்போ சிஸ்க்கு நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ இது 2ல் தான் வருங்கிறப்ப நம்ம ஏக்கு ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்குங்கிறப்ப நம்ம பார்க்கவே தேவையில்ல. நெக்ஸ்ட் இதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஸோ காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும். காம்ப்ளிமெண்ட்ஸ்னால் நெகட்டிவ் நம்பருங்கிறது நமக்கு தெரியும். 2's காம்ப்ளிமெண்ட் இதெல்லாம் நமக்கு எதுக்காக யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவ் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம ஒரு 7 அப்படின்னா ஒரு 5 அப்படின்னா நம்ம வந்து 0 1 0 அப்படின்னு கொடுத்துருவோம். -5 அப்படின்னா இதோட 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சா அது வந்து -5. ஓகே, 5ஓட 2's காம்ப்ளிமெண்ட் தான் வந்து என்ன அப்படின்னா -5 அப்படின்ட்டு. ஓகே, லாஸ்ட் டைம் கூட கேட்டிருந்தீங்க, ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. தட் இஸ் வந்து அடிஷன் தானே, எதுக்கு வந்து நம்ம 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு. அடிஷனுங்கிற ஓகே, சப்ராக்ஷனுக்கு நம்ம ஏன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த நெகட்டிவ் வேல்யூயை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம 2's காம்ப்ளிமெண்ட்டே யூஸ் பண்ணுவோம். சப்ராக்ஷனில் ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 5 -2 அப்படிங்கிறப்போ இந்த -2 நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம 2's காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சப்ராக்ஷனுங்கிறதுல நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த -2 அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதை கண்டுபிடிச்சி 5ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கான 2ஐயும் ஆட் பண்ணால் அதுக்கான வேல்யூ வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ பி வந்து 3 அப்படிங்கிறப்ப நமக்கு ஆப்ஷன் 2 அப்படின்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, எது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் அப்படிங்கிறத அந்த டைமில் பண்ணி டைம் சேவ் பண்ணி எடுத்து போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பேரிட்டி பிட்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எரர் டிடக்ஷன் கோட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சிக்கு வந்து 1 தான் அப்சல்யூட்லிங்கிறப்போ நமக்கு இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா, வாட் வில் பி த ரைட் சீக்வன்ஸ் ஆஃப் த ஃபேஸஸ் ஆஃப் டேட்டாபேஸ் டிசைன். ஸோ டேட்டாபேஸ் டிசைன் இது வந்து நம்ம படித்து தான் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. நம்மளோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், நம்மளோட அதை திங்க் பண்ணோம் அப்படின்னாலே கிடச்சிரும் அந்த நேரத்தில். ஓகே,
ரிக்குவயர்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதுனாலும் ஒரு ரிக்குவயர்மெண்ட் நமக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா ரிக்குவயர்மெண்ட்டுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், நம்ம கான்செப்ட் என்ன கான்செப்ட் அதில் இருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு அதுக்கு என்ன லாஜிக் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். லாஜிக் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஃபிசிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் நடத்துவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோட ஆர்டர். ஸோ ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு ரெக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறப்போ டி, எல்லாமே டி தான் கொடுத்துட்டாங்க. ஸோ நோ அதர் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு தான் நமக்கு ஏயா பியா அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன் இருக்கணும். கண்டிப்பாக ரிக்குவயர்மெண்ட்டுக்கு அப்புறமா கான்செப்ட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால பி தான். ஸோ நமக்கு 2ஆ 3ஆ அப்படிங்கிற டவுட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக ஃபிசிக்கல், லாஸ்ட்டு தான் நம்ம ஃபிசிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ சிஏ அப்படிங்கிறப்போ ஆப்ஷன் 2 வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் த டிகிரி ஆஃப் ரிலேஷன் இன் அ டேட்டா பேஸ். இது நம்ம ரிப்பீட்டடாக நிறைய டைம் பார்த்தது தான். நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் இன் அ ரிலேஷன். ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படின்னா ஏபிசி அப்படின்ட்டு காலம் இருந்தது அப்படின்னா அதுதான் வந்துட்டு அதோட டிகிரி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதோட டிகிரி வந்து 3ஆக இருக்கும். Semaphore counts of negative n means s equal to minus n that the queue contains waiting process அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபாண்ட் வந்து இது ஓகேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, நான் மேக்ஸிமம் இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன். The semaphore count of negative n means s equal to minus n. ஓகே, நெகட்டிவ் என்னன்னது மைனஸ் என் அல்லது நெகட்டிவ் என்னன்னு கொடுக்கலாம், மைனஸ் என்னன்னு கொடுக்கலாம். இது மாதிரி தான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. that the queue contains dash waiting process. ஓகே, க்யூவில் வந்து எவ்வளோ வெயிட்டிங் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த ப்ராசஸ் வந்து வெயிட்டிங் க்யூவில் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஓகே, நமக்கு வந்து செமஃபோரில் தெரியும் வெயிட் அப்படின்னா நமக்கு வந்து மைனஸில் வரும். ஓகே, சிக்னல் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவில் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இந்த இடத்துல வெயிட்டிங் ப்ராசஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெயிட் அப்படின்னா மைனஸில் தான் வரும்னு நமக்கு தெரியும். ஸோ மைனஸ் என் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அங்கே வந்து என் நம்பர் ஆஃப் ப்ராசஸ் வந்து க்யூவில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து எஸ்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா சம் வந்து பாசிட்டிவ் நம்பராக இருந்தது அப்படின்னா த க்யூ இஸ் எம்டி அப்படின்னு மீனிங். க்யூ இஸ் எம்டி. சப்போஸ் அதோட வேல்யூ நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு -1 இருந்தால் ஒரே ஒரு ப்ராசஸ் வந்து வெயிட்டிங் க்யூவில் இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் -2 இருந்தால் நம்பர் ஆஃப் ப்ராசஸ் வெயிட்டிங் இன் த க்யூ இஸ் 2. ஓகே, பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் வேல்யூ ஆஃப் என், த நம்பர் ஆஃப் வெயிட்டிங் ப்ராசஸ் இன் த க்யூ, வி கேன் டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் வெயிட்டிங் ப்ராசஸ் இன் த க்யூ. ஓகே, இதோட வேல்யூ பொறுத்து தான் நம்ம வந்து வெயிட்டிங் ப்ராசஸ் எவ்வளோங்கிறத டிட்டர்மைன் பண்ண முடியும். அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இது. ஸோ இந்த இடத்துல நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா -n கொடுத்ததுனால வெயிட்டிங் எவ்வளோ ப்ராசஸ் வந்து க்யூவில் வெயிட் பண்ணுது அப்படின்னா சேம் என் தான் வந்து அதோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். பாசிட்டிவ் நம்பர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து வெயிட்டிங் க்யூ வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னு மீனிங். அதான் the semaphore count of negative n means that the queue contains n waiting process. ஓகே, நெகட்டிவ் n அப்படின்னா n வெயிட்டிங் ப்ராசஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த நான் நெகட்டிவ் கவுண்ட் மீன்ஸ் the queue of waiting process is empty அப்படின்ட்டு மீனிங். ஸோ எஸ்ஸோட வேல்யூ 0ஓ 1ஓ 2ஓ இருந்துச்சு அப்படின்னா q is empty. சப்போஸ் வந்து நெகட்டிவ் -1 -2 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா க்யூவில் வந்து சம் ப்ராசஸ் ஆர் வெயிட்டிங் அப்படிங்கிற மீனிங். பேஸ்ட் ஆன் த நம்பர், இந்த வேல்யூ பொறுத்து எவ்வளோ ப்ராசஸ் வந்து க்யூவில் வெயிட் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், a function that has no partial functional dependencies is in the form. partial functional dependencies இல்லை அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் நார்மல் ஃபார்ம் தான். ஓகே, ஒரு நார்மல் ஃபார்முக்கும் ஒரு கீ வேல்யூ இருக்குது, சரி கீ டேர்ம்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஷார்ட்டாக இதான் வந்து முக்கியமாக ரிப்பீட்டடாக வர ஃபார்ம்ஸ்னால இதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னா அட்டாமிக் வேல்யூ, செகண்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னா ஃபுல்லி ஃபங்க்ஷனல் டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ பார்ஷியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மீனிங். ஓகே, ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அப்படின்னா நோ பார்ஷியல் டிபெண்டன்சி. தேர்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்னா இட் இஸ் இன் செகண்ட் நார்மல் ஃபார்ம் அண்ட் தேர் இஸ் நோ டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. ஒன்னொன்றுக்கான அந்த கீவேர்ட் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்போவுமே வந்துட்டு எந்த நேரத்தில் கேட்டாலும்
நமக்கு வந்து தெரிகிற மாதிரி இருக்கணும். ஓகே, BCNF அப்படின்னா the relation is in BCNF if it is in third normal form. இது நமக்கு தெரியும். ஒரு நார்மல் ஃபார்ம் அப்படின்னா ஆல்ரெடி அதோட ப்ரீவியஸ் நார்மல் ஃபார்மில் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அதை வந்து நம்ம இந்த நார்மல் ஃபார்ம்க்கே வந்து செக் பண்ணுவோம். அண்ட் ஃபார் எவ்ரி ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி LH இஸ் த சூப்பர் கீ. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பர் கீயாக இருக்கணும். அதான் வந்து BCNFோட நார்மல் ஃபார்மோட சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ் வச்சு கண்டிப்பாக நார்மலைசேஷனில் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் மைண்டில் எப்போவுமே வச்சுக்கணும். Next question, which of the statements are true? Function overloading is done at compile time. This is the first point. Then second point, protected members are accessible to the members of derived class. Then derived class inherits constructors and destructors. A friend function can be called like a normal function. Fifth point is nested class is a derived class. இதில் வந்து எது கரெக்ட் அப்படின்னா நமக்கு வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இதெல்லாம் வந்து ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இஸ் டன் அட் கம்பைல் டைம், தட் இஸ் ட்ரூ. ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் ஆர் ஆக்சசிபிள் டு த மெம்பர் ஆஃப் டிரைவ்டு கிளாஸ். ஓகே, டிரைவ்டு கிளாஸ்க்கு வந்து ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் வந்து ஆக்சசிபிள் தான். ஓகே, ப்ரைவேட் மட்டும்தான் ஆக்சசிபிள் கிடையாது. ஸோ இதுவும் கரெக்ட் தான். தென் டிரைவ்டு கிளாஸ் இன்ஹெரிட்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டர்ஸ். இது வந்து இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் ஃபால்ஸ். Next, fourth point, a friend function can be called like a normal function. Yes, normal function மாதிரியே அதையும் கால் பண்ணிக்கலாம். Then fifth one, nested class is a derived class. Derived class வேற, nested class வேறங்கிறதுனால இதுவும் வந்து false. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ட்ரூ அப்படின்னா 1, 2 and 4. ஸோ 1, 2 and 4 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறது ஆப்ஷன் டி. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. Function overloading is done at the compile time, that is true. Then protected members are accessible to the members of derived class, true. இது explanation என்ன அப்படின்னா இது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, பப்ளிக் தென் ப்ரொடெக்டட் ப்ரைவேட். ஓகே, சேம் கிளாஸ் அப்படின்னா பப்ளிக் ப்ரொடெக்டட் ப்ரைவேட் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டெரைவ்டு கிளாஸில் பப்ளிக் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ப்ரொடெக்டட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ப்ரைவேட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அவுட் சைட் கிளாஸில் ஒன்லி பப்ளிக் மெம்பர்ஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ப்ரொடெக்டடும் ப்ரைவேட்டடும் ப்ரைவேட் மெம்பர்ஸும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், derived class inherits constructors and destructors, false. A derived class inherits all base class methods with the following exception. எல்லா மெத்தட்ஸையும் வந்து பேஸ் கிளாஸில் இருந்து இன்ஹெரிட் பண்ணும் derived class. அதோட எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ், டிஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் காப்பி கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆஃப் த பேஸ் கிளாஸ் இதை வந்து பண்ணாது, இன்ஹெரிட் பண்ணாது. தென் ஓவர்லோடட் ஆப்ரேட்டர்ஸ் ஆஃப் த பேஸ் கிளாஸ், ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த பேஸ் கிளாஸ் இதெல்லாம் வந்துட்டு இதை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் வந்து அதை இன்ஹெரிட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இதோட எக்ஸ்பிளனேஷன். Following are the things which a derived class inherits from its parent. எதை இன்ஹெரிட் பண்ணும் அப்படின்னா every data members defined in the parent class. ஓகே, எல்லா டேட்டா மெம்பர்ஸும் வந்துட்டு பேரண்ட் கிளாஸ்லேருந்து டெரைவ் பண்ணும். although such members may not always be accessible in the derived class. Every ordinary member function of the parent class the same initial data layout as the base class. இதுதான் வந்துட்டு அதோடது. ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டர்ஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணாதுங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இது. நெக்ஸ்ட், ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் கேன் பி கால்டு லைக் அ நார்மல் ஃபங்க்ஷன், ட்ரூ. த ஃபங்க்ஷன் தட் டிக்ளேர்ட் வித் கீவேர்ட் ஃப்ரெண்ட் இஸ் செட் டு பி அ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஃப்ரெண்டுங்கிற கீவேர்ட் இருந்தது அப்படின்னா தட் இஸ் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் தெரியும். இட் கேன் பி இன்வோக்டு லைக் அ நார்மல் ஃபங்க்ஷன் வித்தவுட் யூஸிங் எனி ஆப்ஜெக்ட். எந்த ஆப்ஜெக்டும் இல்லாமல் ஜஸ்ட் வந்து அதை நம்ம கால் பண்ணிக்கலாம் நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரியே. நெஸ்டட் கிளாஸ் இஸ் அ டிரைவ்ட் கிளாஸ், தட் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஆன்சர் வந்து டி நம்ம பார்த்தது தான். ஓகே, இவ்வளோ தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக பார்த்த கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ரிமைனிங் டெய்லி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. Thanks for watching this video. Please subscribe our channel to get more videos like this. Also share it with your friends. Please post your valuable feedback in the comment section. Thank you everyone.